வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ அதுக்கு முதல்ல கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி காய வைங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு பண்ணுறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி தாளிக்கிறப்பவே போட்டுக்கிட்டிங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. ஸோ பொட்டேட்டோ ஃப்ரையும் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு கட் பண்ண உடனே பண்ண ஆரம்பிச்சிருங்க, இல்லைனா ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடும். ஸோ எப்போ கட் பண்ணாலும் கட் பண்ண உடனே அதை பண்ணிடுங்க. ஸோ எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இது தொடர்ந்து இப்படியே வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வதக்காமல் அப்படியே விட்டிங்கன்னா அடியில் இருக்க உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா வெந்துடும், மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும். ஸோ அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் அப்பப்போ கிளறி விடுங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நல்லா குக் ஆகுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்து நான் இன்றைக்கி சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். சாம்பார் பவுடர் முதல்ல 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பொட்டேட்டோவோட கலர் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ இது சில்லி பவுடரும் சேர்க்கலாம். ஆனால் சில்லி பவுடரோட சாம்பார் பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ மொத்தமாக ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்குக்கு 1 ஸ்பூன் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஸோ இனிமேல் கொஞ்சம் விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த மசால் நல்லா வேகணும். மூடி வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி வதக்கிக்கிட்டீங்களா போதும். ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு, மசால் வாசனையும் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பொட்டேட்டோ ஃப்ரையை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.